உங்களுக்கு எதிராக யாராவது குற்றம் செய்திருந்தால், உங்களை புண்படுத்தியிருந்தால், உங்களை நோகடித்திருந்தால், உங்களுக்கு நஷ்டம் பண்ணியிருந்தால், அவர்களை நீங்கள் முழுமனதோடு மன்னியாமலும், பிறரை வஞ்சித்து அவர்களுடைய உடைமைகளையும், உரிமைகளையும் அபகரித்துக் கொண்டு, அவருடைய வாழ்க்கையை நாசமாக்கிக் கொண்டும், இழிவான தகாத பேச்சுக்கள், அசுத்த பேச்சு, அசுத்த பாடல்களை பாடிக்கொண்டும், மதுபானங்களை குடித்துக் கொண்டும், போதைப் பொருட்களை அருந்திக் கொண்டும், விபச்சார வேசித்தனங்களிலே ஈடுபட்டுக் கொண்டும், இதுபோன்ற இன்னும் கொடிய பாவங்கள் பலவற்றை செய்துவிட்டு, பாவ உணர்வே இல்லாமல், பாவ அறிக்கை செய்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளாமல், ஆலயத்துக்கு கடந்து வருகிறவர்களே, நீங்கள் ஆண்டவரை இழிவுபடுத்துகிறீர்கள். ஆண்டவருடைய ஆலயத்தை, ஜெப வீட்டை கள்வர் குகையாக்குகிறீர்கள். அன்பார்ந்தவர்களே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிபதியான இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அவமதிக்கிறீர்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் மனம் திரும்பாவிட்டால், உங்கள் போக்கை மாற்றாவிட்டால், மனம் திரும்பி பரிசுத்த